தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் கொடுத்த கட்டளைகளும் நீதி நியாயங்களும். யாத்ராகமம் 34 அதிகாரம் 14 கர்த்தருடைய நாமம் எரிச்சல் உள்ளவர் என்பது. அவர் எரிச்சல் உள்ள தேவனே. ஆகையால் அந்நிய தேவனை நீ பணிந்து கொள்ள வேண்டாம். ஒன்றான மெய் தேவனும் சர்வ வல்லமை உள்ளவரும் அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்தவருமாகிய கர்த்தராகிய தேவனே தம்முடைய சாயலிலே நம்மை உண்டாக்கி இருக்கிறார். ஆகவே அவர் ஒருவரையே நாம் தொழுது கொள்ள வேண்டும். அவரை போன்று அவருடைய சாயல்ல உண்டாக்கப்பட்ட யாதொன்றையோ அல்லது அவருடைய சிருஷ்டிப்புகள் ஆகிய மரங்கள், செடி, கொடிகள், மிருகங்கள் போன்ற எதையோ நாம் உண்டாக்கவோ வணங்கவோ கூடாது. நம்மேல் அன்பு வைத்து சகலத்தையும் நமக்கு செய்து வருகிற அந்த தேவனையே நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அவருக்குரிய மகிமையை வேறொருவருக்கும் செலுத்துவது தேவனுக்கு விரோதமான செயலாய் இருக்கிறது. உதாரணத்துக்கு, அரசாங்கத்தால் அச்சடிக்கப்பட்ட பணத்தை பயன்படுத்தும் போது அது தவறில்லை. ஆனா கள்ளப்படத்தை நாம பயன்படுத்தணும்னா அது சட்டவிரோதமான செயலா இருக்கும். எல்லாத்திலயும் போலி இருக்கும். எது உண்மைன்னு கண்டறிஞ்சு அதை தான் நாம பின்பற்றணும். ஆகவே ஆதியும் அந்தமும் அறிந்து அவைகளை நமக்கு வேதத்துல வெளிப்படுத்தி இருக்கிற உண்மையான ஒரே தேவனையே வணங்கி தொழுது கொள்வோம்.